இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது தொழில், வியாபாரம், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, காதல், உடல் நலம் மற்றும் கல்வி ஆகிய முக்கிய துறையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம், புதிய வாய்ப்பு மற்றும் தடைகள் நீங்கிற காலமாக அமைய இருக்குது. அதே நேரத்தில் சில விஷயத்தில் பொறுமையுடனும் திட்டமிட்ட அணுகுமுறையுடனும் செயல்படுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஆனி மாதத்துக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கான முழுமையான ராசி பலனை எளிமையாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை அளிக்கிற ஒரு சிறப்பான காலமாக தான் இருக்கும். கடந்த சில மாதமாக இருந்த தடை மற்றும் குழப்பம் படிப்படியாக விலகி வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சி தாமதமாக இருந்தாலும் நல்ல பலனை தான் தரும். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் பொறுமையுடனும் திட்டமிட்ட அணுகுமுறையுடனும் செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்க்காத வெற்றி எளிதில் அடையலாம். புதிய நட்பு மற்றும் முக்கியமான தொடர்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீண்ட நாளாக நினைத்திருந்த ஆசை நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து உங்களுக்கு மன அமைதி அதிகமாக கிடைக்கும். அடுத்து தொழில். இந்த மாதம் தொழில் வாழ்க்கையில் புதிய பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பாக தான் இது அமையும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதாவது டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக அரசியலில் தேவையில்லாமல் ஈடுபட வேணாம். சக ஊழியர்களோட நல்ல உறவை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை குறைஞ்சு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா புதிய ஒப்பந்தத்தில் கவனமாக இருக்க வேணும். புதிய கிளை தொடங்குறது அல்லது பெரிய முதலீடு செய்கிறத மாத இறுதி, அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாத இறுதி வரலாம் தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம். வெளிநாடு வணிக தொடர்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டைமில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து பொருளாதாரம். பண வரவு சீராக இருக்கும். நீண்ட நாளாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சேமிப்பு அதிகரிக்கும். அதாவது சேவிங்ஸ் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவை குறைக்கணும். அதாவது தேவையில்லாத வீண் செலவு, ஆடம்பர செலவு இதெல்லாம் குறைக்கணும். நிலம், வீடு போன்ற சொத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை பெறுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கடன் சுமை குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். குடும்ப தேவைக்காக செலவு அதிகரிக்கும். அடுத்து குடும்பம் மற்றும் காதல். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வரன் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். காதலிக்கிறவங்களுக்கு குடும்ப சம்மதம் கிடைக்கும். அதாவது காதலிச்சிங்கன்னா 2 வீட்லேயுமே உங்களுக்கு காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறலாம். அதாவது நல்ல காரியம் ஏதாச்சும் நடைபெறத்துக்கு வாய்ப்பு அதிகம். குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தான் தரும். உடல் நலம். உடல்நிலையில் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் சிறிய அலட்சியம் கூட சோர்வை ஏற்படுத்தலாம். கால்வலி மற்றும் கீழ்வயிறு பிரச்சனைக்கு கவனம் முக்கியமாக கொடுங்க. தினமும் குறைஞ்சது 30 நிமிடம் நடைபயிற்சி செய்யணும். தண்ணி அதிகமாக குடிங்க. தூக்கத்தை குறைக்காம போதுமான ஓய்வு எடுக்கணும். யோகா மற்றும் தியானம் மன அமைதியை தரும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான காலம். அதாவது படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு கல்விக்காக முயற்சிக்கிறவங்க நல்ல தகவல் கிடைக்கலாம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்களோட பாராட்டை பெறுவீங்க. அதாவது நல்ல விஷயம் படிக்கிறதுல நல்ல மதிப்பெண் எடுத்து ஆசிரியர்களோட பாராட்டு பெறத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யோக பலன் என்னென்ன இருக்குன்னா, நீண்ட நாளாக தடைபட்டிருந்த வேலையை நிறைவேறும். புதிய வாகனம் அல்லது வீடு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு உருவாகும். ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். வெளிநாட்டு பயண யோகம் சிலருக்கு அமையும். மதிப்பும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனிக்க வேண்டியது கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதாவது தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் முழுசாக நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. ஆவணத்தில் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி அந்த ஆவணத்தை முழுசாக படிக்கணும். அதாவது ஏதாச்சும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் சைன் பண்ண வேணும். உடல் நலத்தை அலட்சியப்படுத்த வேணாம். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அப்படி தவிர்த்துட்டிங்கனாவே பெரிய சண்டையில இருந்து தப்பிச்சிட முடியும். வாகனம் ஓட்டும் போது ரொம்ப
கவனமாக இருக்கணும். அதாவது வாகன ஓட்டையில் ஃபோன் பேசிக்கிட்டு ஓட்டுறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே அமையும். மொத்தத்தில் இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். தொழில், வியாபாரம், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் கல்வி போன்ற பல துறையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் பொறுமையுடனும் திட்டமிட்ட அணுகுமுறையுடனும் இருந்ததுன்னா அதற்கான பலனை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. அதே நேரத்தில் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற செலவு, அவசர முடிவு மற்றும் வாக்குவாதத்தை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்ப உறவை மதித்து பெரியவர்களோட ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டிங்கன்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.